அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 428. நம்ம நேற்று ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம். அதாவது 230 அப்படிங்கும்போது இங்கே வந்து 518 அப்படிங்கிற மாதிரி அந்த கணிப்புக்கு வந்து நம்ம இங்கே எடுத்தது வந்து 528 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். 2க்கு 5 அப்படிங்கும்போது 2 அந்த 5 அப்படியே கண்டினியூ பண்ணி 2க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 2 ஆகும், 0க்கு 8 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 522ன்னு சொல்லிட்டு கணிப்பு எடுத்து இது வராதுன்னு நினச்சோம். ஆனால் அதுதான் நம்மளுக்கு பிசியில் கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம எடுத்த கணிப்பில் நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? தொடர்ச்சியாக இன்றும் நம்மளுடைய கணிப்புகளில் பிசி 28 528ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் அது அப்படியே இது அப்படியே டைரெக்டாக வராதுன்னு நினச்சா அதுதான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலியமாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சரி, இது இல்லாமல் வேறு என்ன கணிப்பு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், தொடர்ச்சியாக தினசரி ஆல் போர்டில் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. பழைய வீடியோ இருந்தால் நீங்கள் பார்த்துக்குங்க நல்லா, சரியா? அதே மாதிரி நம்ம தெளிவாக நேற்று எடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 அப்படிங்கிற ஒரு எண்ணு. பிசியை பொறுத்த வரைக்கும் 44 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஆல் போர்டில் ஒரே ஒரு எண்ணு தான் 4 அப்படிங்கிறத எடுத்தோம், பாஸ் ஆகுது. ஏ போல் 4 எடுத்தால் பாஸ் ஆகுது. அது மாதிரி தொடர்ச்சியாக பல கணிப்புகளில் பல இடத்துல நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது நம்ம ரிசல்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்களை நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ 428. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல இருந்த சொல்லப்போனால் அந்த 200 சொல்லப்போனால் நம்ம நேற்று எடுத்த கணிப்பில் அதே இடத்துலையே நாளைக்கும் வருமா, இல்லை ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல விட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல 5க்கு 6 இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 428 ரிசல்ட்டு. 5க்கு 6னா 4க்கு 5. இந்த இடத்துல 2க்கு வந்து 1, 1க்கு 3 அப்படிங்கும்போது 1க்கு 3 அப்படின்னா 2க்கு வந்து 4 வருது. அந்த 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 547 அப்படின்னு சொல்லிட்டு வருது, கிடைக்கிது. இந்த 547 வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த 547 மட்டும் நான் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத நம்ம பார்க்கலாம். 547 வந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா? ஏன்னா இது அந்த இடத்துலேருந்து திருப்பி கண்டினியூ ஆனிச்சுன்னா அப்படி வரலாம், இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாறலாம். சரியா? ஓகே. இப்போ இது இல்லாமல் இப்படி வேறு என்ன கணிப்புகள் இருக்குது? 428 அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அந்த 428 அப்படிங்கிற ஒரு பேருக்கு எப்படியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 528 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 5க்கு 3னா 4க்கு 2, 2க்கு 7, 8க்கு 9, 279 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? 279 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணு கிடைக்கிது. இந்த 279 நோட் பண்ணி வைப்போம். ஓகே. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 118 அப்படின்னு. 5க்கு 1 அப்படின்னா 4க்கு வந்து 0. ஓகேவா? அப்படிங்கும்போது 4க்கு வந்து 0 அப்படிங்கிற ஒரு எண்ணையை எடுத்துக்குவோம். 2க்கு வந்து 1, 1 எடுத்துக்குவோம். 8க்கு 8. ஸோ இங்கே என்ன இருக்குது? 018 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே. இது ஒரு பேர். இதுக்கு அடுத்தது வேறு எங்கேயாச்சும் அந்த பேட்டர்னில் யாராச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 428 அப்படிங்கிற இடத்துல வேறு என்ன இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 428 அப்படிங்கும்போது இதில் 28 அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே இந்த 28க்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53, 55 இருக்குது. ஓகேவா? அதையும் காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம இதுலேருந்து ஃபைனலாக எடுக்கிறது ஒன்று தான், அதில் எந்த வித மாற்ற கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த போர்டில் இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு உதாரணமாக நம்மளுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு 3Dயில் ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ் ஆனிச்சு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு 2னா 4க்கு 1, 2க்கு 7, 8க்கு 3, 173 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. சரி, 173. ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 173 இங்கே கிடைக்குதா? ஓகே. இதுக்கு அடுத்து 428 அப்படிங்கும்போது வேறு எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இங்கே வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை.
428 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 424 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 424 இருக்குது. இங்கே 42ங்கும்போது 78 அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்குது. இங்கே 42 80 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 4க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து 2, ஸோ 802. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த 428 அப்படிங்கிற எண்ணை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சது 3 எண்கள் கிடைச்சிருக்கு. 279, 018, 173, 547. இது எல்லாமே சப்போர்ட்டு தான். நீங்களே கணக்கு எடுத்து பாருங்கள். 279, 018, 173, 548 இது எல்லாமே சப்போர்ட் தான். அதனால் நீங்கள் இதை எப்படி நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் பொதுவாகவே 428 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல 1908 இது ஏ போர்டு, இந்த இடத்துல 424 இது சி போர்டு, இந்த இடத்துல 132 இது பி போர்டு. இதுதான் கணக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே எப்படி வருது, அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 908 அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 132 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 424 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. டோட்டலாக பார்த்தா ஒரே ஒரு எண்ணு 107 பாக்ஸ், அவ்வளோதான். சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 17. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. இந்த 17 வந்து ஏசியில் கூட 17 அப்படின்னு பார்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதோட நம்ம ஷார்ட்டாக இந்த கணிப்பை நம்ம முடிச்சிடுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7, 107 பாக்ஸு. ஏசியை பொறுத்த வரைக்கும் 17. ஓகேவா? பிசியில் சப்போர்ட்டுக்கு இந்த எண் அவ்வளோதான். பிசி 95, 72, 36. இவ்வளோ தான் பிசி. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. ஒன்று ஷார்ட்டாக சுருக்காக முடிச்சிடுறேன். நீங்களும் கணிப்பு எடுத்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னும் நிறைய நண்பர்கள் திரும்பவும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் தினசரி. ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாம் எடுக்கிறதே ஒரே ஒரு செட்டு தான், வேறு அது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரே ஒரு செட்டு இப்போல்லாம் ரொம்ப கெஸ்ஸிங்கில் குறைச்சாச்சு கூட. அதுலேருந்து ஒரு சப்போர்ட் நம்பர், அது ஒரு பிசியோ ஏசியோ அந்த மாதிரி நம்ம கணிப்பு தான் எடுக்கிறேன். மெயினாக போர்டில் வந்து நம்ம சொன்னதில் தினசரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போர்டில் 4 கிடச்சிச்சு. முந்தானத்தை பார்த்திங்கன்னா பிசியில் 30 பாஸ் ஆனிச்சு. இப்போ இந்த வாரத்தில் பாஸ் ஆனது சொல்கிறேன். நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4 பாஸு. சரியா? நேற்று பார்த்திங்கன்னா பிசியில் 30 பாஸ். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 536 ரிசல்ட்டு. இந்த 536 ரிசல்ட் அன்றைக்கி நம்மளுக்கு பி போர்டில் பாஸு 536. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 536. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தா நம்மளுக்கு வந்து 104 ரிசல்ட்டு. 104 ரிசல்ட் அன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் 1 தான் சொன்னோம் பாஸு. அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் 1 சொன்னேன் பாஸு. ஏ போர்டில் 1 பாஸு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 857. 104க்கு முன்னாடி 857, 851 அப்படிங்கிற அந்த 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லப்போனால் 6, 5, 4, 3, 2, 1 8ஆம் தேதி நம்ம இந்த 857 இருந்துச்சு. இந்த 857 அன்றைக்கி நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு. ஏ போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு. இல்லை, இதில் ஏ போர்டில் 8 பாஸ். இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக தினசரி கணிப்புகளில் நம்ம கொடுத்ததில் தொடர்ச்சியாகவே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலிமா சொல்கிறேன். பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.